ஹாய் வீவர்ஸ், இது உங்கள் கிராண்ட்மாஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷில் ஒரு அழகான பக்கோடா செஞ்சு காமிக்க போகிறேன். பக்கோடாவுக்கு தேவையான பொருளை பார்த்தோம்னா ரொம்பவே கம்மியான பொருள் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த வகை ஃபிஷ்ஷாக தான் எடுத்துக்கலாம், பட் ஆனால் அந்த முள் இல்லாமல் இருக்கணும். நான் வந்து நெய் மீன் எடுத்திருக்கேன். நெய் மீன் பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் வாங்கியிருக்கேன். அதில் உள்ள முள்ளெல்லாம் எடுத்துட்டேன். அதை பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் மிளகு பொடி போட்டிருக்கேன். அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறத்துக்காண்டி போட்டிருக்கேன். அதுக்கடுத்து இங்கே பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சால்ட்டு தேவையான அளவு போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாம்பார் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அது லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/2 டீஸ்பூனும், அதுக்கடுத்து பச்சரிசி மாவு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு செய்முறையை ரொம்ப எளிமையாக சொல்லித்தரேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுப்பில் சட்டி காய வைக்கிறேன். காய வச்சுட்டு ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து பாயில் ஆகட்டும், அது ஒரு வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ் இதில் போட்டுருங்க. இதை போட்டுட்டு காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுருங்க. அதுக்கடுத்து இந்த கரம் மசாலா தூளை போட்டுருங்க. அதுக்கடுத்து இந்த உப்பையும் நான் வச்சுருக்க இந்த சாம்பார் பொடி போட்டுருங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் பச்சரிசி மாவு 2ஐயும் போட்டுருங்க. கொஞ்சம் நல்லா பிளெண்ட் ஆகும். ஏன்னா பச்சரிசி மாவு போட்டதுனால நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் இந்த மிளகு பொடி போட்டுருங்க. அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருங்க. போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் ஆயில் விட்டுக்குங்க. அதாவது கொதிக்கிறது லைட்டாக கொஞ்சம் சேர்த்துட்டு அதோடு சேர்த்துக்குங்க. ஏன்னா கொஞ்சம் நல்லா மொறுன்னு வரும். அதனால் நல்லா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ண ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ண வேணாம், லைட்டாகவே பண்ணால் போதும். ஏன்னா இது நல்லா ஒன்றா பிளெண்ட் ஆகணும். அதனால் லைட்டாக நல்லாவே கலந்துங்க. இந்த மாதிரி நல்லா மசாலா ஒன்றா நல்லா பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த பீஸில் தனித்தனியாக போட்டு போடுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி போட்டு நல்லா 2 பக்கமும் செவக்க வெந்த பிறகு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், அருமையாக நல்லா வெந்திருக்கு. இதை உங்களுக்கு இப்போ நான் சர்வ் பண்ணி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நல்லாவே மொறுமொறுப்பாக இருக்கும். வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் செஞ்சு பார்த்தா குழந்தைகளுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சத்தான உணவு. இதில் பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க எங்களுக்கு. ஏன்னா உங்களோட கமெண்ட் தான் எங்களோட வளர்ச்சிக்கு உதவும். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ இதை சர்வ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.